கக்கூசு கட்டுறதுக்கு இவ்வளவு பிரச்சனைனா உங்களை என்ன செய்யலாம்? வணக்கம் வணக்கம். இதெல்லாம் மனுஷர் அடிக்கல். மிகவும் கவலையாக இருக்கிறதுக்கு இன்னும் யாரு நம்புறது யாருக்கும் புரியவில்லை. நல்லவர்கள் உங்களுக்கு அதான் நல்லவர்கள் எப்படி நல்லவர்கள் என்று நம்புவர்களே எல்லாம் என்னென்று சொல்றதுன்னு எனக்கு என்ன புரியல. ஏழை மக்களுக்கு உதவுறதுக்கு கூட வெளிநாட்டு படம் தானே, அதுல நாங்களும் குளிர்காய்வோம் என்று சில உள்ளங்கள் நினைக்கிறார்கள். எனக்கு அதை நினைக்கிற போது என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஏழை மக்களுக்கு செய்யறதுக்கு கூட மனம் இல்லாத சில உள்ளங்கள் என்ற போது மிகவும் வருத்தமாக இருக்கிறது. கவலை, கஷ்டம், துன்பம், தீரம், அதுக்குள் இது ஒரு வேதனை. நான் பார்த்தேன் அந்த வீடியோ எல்லாம் பார்த்தேன். அந்த அக்காவை தூக்கி கொண்டு போகிறார்கள், வருத்தம் என்று சொல்லுவார்கள். பார்த்தேன் அதெல்லாம். நம்மள்ட்ட இதோட குழப்பாங்க போங்க. நீங்க உங்களுக்கு சொல்ல போய்க்க சொல்லுங்க. பண்ணி வந்து அடிக்கடி கரப்பாடுன்னு சொல்றார். அவர் அப்படி பேசாதீங்க. நான் திருப்பம் சொல்றேன், ஒரு ஏழை எளியவனுக்கு கக்குசில், அதாவது ஓல மாட்டு கொட்டில் ஐயா, வசந்த மாளிகையில் இருந்தாலும் பரவாயில்ல, அவ்வளூர வீடு மழை பெய்தா, நிலம் மண் ஈரம் இருக்குது, அது அந்த வீட்டை கட்டித்தான்னு கேட்கல. நான் இதுக்கு படுத்துட்டு போகிற மாதிரி கக்கூசு கட்டித்தாதான் தான் கேட்குது. வீடு கட்டி வச்சுட்டு கேட்டுதா கூட 10 லட்சம் 5 லட்சத்துக்கு. இந்த கக்கூசை கட்டி தாங்க, அது ஊரெல்லாம் பரவாயில்ல, நாங்கள் ஏதோ சமாளிக்கிறோம் ஐயா. ஒரு கக்கூசு கட்டுறதுக்கு இவ்வளவு பிரச்சனைனா உங்களை என்ன செய்யலாம்? நீங்களாம் மனுஷர் அடிக்கலாம். நீங்களாம் மனுஷர் அடிக்கலாம். உங்களோட மகள் வந்து இப்படி படுத்தா, ஒரு மகன் வந்து இப்படி படுத்தா, உங்களோட மகள் நிலமாத கற்பினியா அந்த கொட்டுக்கு அந்த அங்கே சின்ன பிள்ளைய பிறந்திருக்கு. யோசிச்சு பாருங்க, இந்த கொட்டுருக்க அந்த பிள்ளை தச்சு அந்த பிள்ளையை பத்திருப்பா எப்படி இருந்திருக்கு? வலி தெரியுமா உங்களுக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படி இந்த கொட்டில் நான் உங்களுக்கு நான் எப்படி இருக்கு? இந்த புருஷன கதை ஒன்றும் வருது, நான் யார்கிட்ட தெரியுமா அப்படின்னு. அதனால நான் பாட்டினேன். அப்ப அவர் சொல்றாருன்னு சொன்னா கடைசியா தேவையான இடத்துல இந்த ஃபுல் ரெக்கார்ட் நான் அனுப்புறேன், அதை பார்க்கலாம். சரியான தேவையான தனிப்படத்தை அனுப்புவேன். சொல்றேன்னா வெளிநாட்டு பணம் என்றபடியா கொள்ளை அடிக்கிறதுக்காக வேண்டி பல தடைகள் ஏற்படுத்துவாங்க. அந்த படம் இந்த படம் அங்க செய்யணும், இங்க செய்யணும், அங்க அனுமதி இருக்கிறது அவ்வளவு போகணும் செய்யணும் கேட்பாங்க. அதுக்கு அவதானம் எடுத்து கொள்ளுங்க அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், இது அனுரகுமார் திசாநாயக்கோட ஆட்சி ஊழல் ஒழிப்போம் என்ற தலையங்கத்துல வந்திருக்குது. ஊழல்வாதி யாராக இருந்தாலும் நாங்க அதை வெளியில கொண்டு வந்து கிழிப்போம் என்று சொல்லியிருக்கிறேன். அதை கொண்ட கடைசியை நான் போட்டுக்காடுறேன், கடைசி கட்டை இழுத்து போட்டுக்காடுறேன். இப்ப அந்த சங்கர் என்றவர் வந்து லண்டன்ல தற்போது வசித்து கொண்டிருக்கின்றார். அங்க இருக்கிற நபர் வந்து இப்ப நீங்க சொல்லுற இடத்துல உள்ள பிஹெச்க்கு வந்து ஆர்டர் போடுறதுக்கு இவருக்கு அதிகாரம் இருக்கான்னு அப்படி செய்யலாமா? இவர் இங்க இருந்தோம் அதிகாரம் இல்ல. இவர் சொன்ன விடயத்தை வந்து அந்த பிஹெச் அதிகாரி செய்திருக்கிறாரு. அப்ப அது என்ன முழங்கின ஒரு விளக்கமா சொல்லலாமா? அது என்னன்னா அவர் சட்டவிரோதமா செயல்பாட்டு அவர் சொன்னதை இவர் போய் சரி. இப்ப என்னன்னு சொன்னா இவர் தனிப்பட்ட ஒரு செல்வாக்கை கொண்டு அதிகாரிகளுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். இவர் தனிப்பட்ட ஒரு செல்வாக்கை கொண்டு அதிகாரிகளுக்கு சொல்லிக்கிறாரு, இதை ஒரு செக் பண்ணுங்க சொல்லிக்கிறாரு. அந்த அதிகாரி அப்படி இல்ல, அந்த இருந்த அந்த அதிகாரத்தை எங்க இருந்து தான் பயன்படுத்தலாம்ன்றதை பயன்படுத்தி காட்டி பயன்படுத்தி துஷ்பிரியம் பண்ணிக்கிறாரு. ஒரு நன்மைக்கு பயன்படுத்திருந்தா ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அவர் தீமையான செயலுக்கு பயன்படுத்தி நாங்கள் செய்வோம். அந்த அக்கா படிந்த ஹாஸ்பிட்டல் போனது அவ வந்துட்டாவோ நல்லா இருக்கிறாவோ, அவருக்கு இடைக்கிடைக்கு அப்படி மாறுதான். ஐயா சங்கரையா கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா தெரியாது. ஐயா இதுக்குள்ள பேராங்க ஐயா சங்கரையா பாருங்க, இல்லாட்டி என்ன செய்யணும் இதுக்குள்ள பேராங்க. ப்ளீஸ் கையெடுத்து கும்பிடுறோம் பேராங்க. இதுக்குள்ள அவருக்கு ஒரு விடயத்தை சொல்லி விடுவோம் நாங்க. இதுல என்னன்னு சொல்லிங்கன்னா, மதிப்புரிய சங்கரையா, நீங்கள் வந்து இப்ப லண்டன்ல தற்போது வசிக்கிற மாதிரி இங்க சொல்லிக்கணும். அப்ப நீங்க இங்க இருந்து கொண்டையா அங்க இருக்கிற அரசு அண்ணா இப்படி அவர் வந்து அப்படி நீட்டு கொண்டு போயிட்டு கடைசியா நான் சொன்னேன், அவருக்கு அட்வைஸ் பண்றேன். அண்ணா நீங்க வந்து செய்யறேன்டா நன்மையை செய்யுங்க, தீமையை செய்ய நினைச்சீங்கன்னு சொன்னா நாங்களும் அதுக்குரிய மாதிரி நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லி போட்டு நான் வச்சுட்டேன். அதுக்கப்புறம்
ஓ அவர்கிட்ட விளையாட்டு அதுல கதைக்கிற கதையிலேயே விளங்குது. அவர் ஒரு தீமை செய்யறதுக்காண்டி தான் வந்திருக்கிறாருன்னு சொல்லி மற்றது அந்த அண்டைக்கு அந்த அண்ணா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அண்ணா. அண்டைக்கு நீங்கள் அந்த பொடியன்ற பேர் தான் தெரியான்னு சொன்னீங்க, ஆளை தெரியான்னு சொல்லல. அது ஆளை தெரியான்னு நீங்க சொன்னீங்க, அன்றைக்கு அவர்கிட்ட பேர் தெரியான்னு தான் சொன்னீங்க. அப்ப பாருங்க இவங்கிட்ட விளையாட்டு எப்படி அதுக்குள்ள கிரீன்லாந்து ஐயாண்ட விளையாட்ட பாத்தீங்களா? என்ன ஐயா இந்த கிரீன்லாந்து ஐயாக்கு என்ன வேலையப்பா? நாங்கள் இவ்வளவு நம்பிக்கையா நம்பி நாங்கள் கிரீன்லாந்து ஐயா இப்ப விளங்குற ஐஸ்பி ஐயா இப்படி ஒரு சகுனி இன்றைக்கு தானப்பா, இன்றைக்கு தான் நீங்க இப்ப என்ன கேள்வி என்னடா 12 டொய்லெட் கட்டி கொடுத்ததுனால் அந்த டைம்ல இந்த பிஹெச் ரெக்கார்ட் பண்ணாதால் எங்களோட அன்பாவது இன்னும் என்ன செய்யணும் கேட்டால் இன்றைக்கு ஒரு 2 டொய்லெட் கட்டி கொடுக்கறதுக்கு அந்த பிள்ளையோட கதை ரெக்கார்ட் பண்ணி இவருக்கு அனுப்ப வேண்டிய தேவை என்ன இருக்கு? அதான் இவருக்கு என்ன தேவை? இது நாங்க அவர் சொல்ல தான் பண்ண சொல்லலன்னு சொல்லி அவர் பண்ண சொல்லாம அவர் ஏன் பண்றாரு? அவர் இதுவரைக்கும் பண்ணல ரெக்கார்ட். வன்னிமேந்தன் நன்றி அண்ணா, நீங்க கணக்கு போட்டதெல்லாம் சரியா கிடக்கு பாத்தீங்களா? நாங்களும் ஆனா யாரு நம்பின உடனே நம்பிடுவேன் அண்ணா, நான் பயங்கரமா உடனே நம்பிடுவேன், அப்படித்தான் என் மனசு. ஆனா நீங்க சொன்ன விஷயங்கள் பாத்தீங்க இப்பதானே விளங்குது. இந்த கிரீன்லாந்து ஐயா பற்றி இப்பதானே நான் விளங்குது பாத்தீங்களா? எங்களோட சேர்ந்து எல்லா டீட்டெயில்ஸையும் எடுக்கிறது, யார் உதவி செய்ய போனா அவன் பேரை தாங்கோண்டு எடுத்து போட்டு பாத்தீங்களா எப்படி குத்தி விட்டுக்கிறாங்க. இப்ப என்ன பிரச்சனைடா? 1,60,000 நான் முடிச்சு காட்டினா ஒரு 2,40,000 முடிக்கலாம். ஏன் 1,60,000 முடிக்கிறாரே என்ற கேள்வி வரும். கடைசியா சொல்லி முடிக்கிறான்னு சொன்னா இவர் சங்கரையா சொல்லி முடிக்கிறான்னு சொன்ன கோல் பண்ணி ஏற்கனவே கேட்டிருக்காரு. அதை ரெக்கார்ட் பண்ண சொல்லி அந்த புள்ளியோட காய்க்கிறத ரெக்கார்ட் பண்ணுங்க, ரெக்கார்ட் பண்ணி எனக்கு அனுப்புங்க சொல்லிக்கிறாரு. ரெக்கார்ட் பண்ணி அவரு சங்கருக்கு அனுப்பியிருக்காரு அந்த பிஹெச்சி. ஏன்னா மேலதிகாரி சொல்லும் போது செய்தானே வர பிஹெச்சில கூட்டு சொல்லல, பிஹெச்சிக்கு இவரு சொல்லியிருக்காரு நீ ரெக்கார்ட் பண்ணது புள்ளியோட கதைக்கிறதுல ரெக்கார்ட் பண்ண சொல்லி ரெக்கார்ட் பண்ணி அவர் அங்க அனுப்புறதுக்கு காரணம் என்ன? ஒரு விடயம் சரியானது கொண்டு போயிருது, அனுமதி எடுக்கப்பட்டிருக்குது. அப்ப அனுமதி எடுக்கப்பட்ட பிறகு நம்ம அதை தலையிடக்கூடாது. இப்ப அனுமதி உதவி கேட்டதோட உதவி செய்யணும்ன்றது மனிதமான எல்லாரும் நேர்மையா சிந்திக்கக்கூடியார்கள், நல்ல சிந்தனையுடையாக அப்படி யோசிப்போம். நம்மளோட உதவி கேட்டா செய்வோம். கிடைச்சிருக்குது, வீடியோல காண்பித்தாச்சு அனுமதி கிடைச்சிருக்கு சொல்லி. அப்ப இவர் இடைக்குள்ள போயிட்டு இதை ரெக்கார்ட் பண்ணு, நீ போய் மீளா யூஸ் செய், ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிக்கிறாங்க. ரெக்கார்ட் பண்ணி அனுப்ப வேண்டிய காரணம் என்ன? ஏன் இவர் மீளா செய்ய சொல்றதுக்கான காரணம் என்ன? இது ரெண்டையும் வச்சுதான் எல்லாருக்கும் இதுல விளங்குது இவர் நம்ம தடுக்கிறதுக்கான முயற்சியில ஈடுபடுறாரு. இவர் இலங்கை ஃபுல்லா இருக்கிற MOH PHA முழுப்பரையும் கட்டியாண்ட ஒரு பெரிய ஒரு உத்தியோகத்தராக இருக்கலாம். இப்பயும் இந்த தளத்தினூடாக நாங்க இப்ப கதைச்ச கதைகளை வச்சு கொண்டு நீ செய்து பாடுறா பாப்போம்ன்ற ஒரு முடிவுக்கு தலைவர் அதை பற்றி நான் கவலைப்படுவேன். நான் சொல்றேன், கிழக்கு மாகாணத்துல எனக்கு பின்னால எத்தனை மக்கள் இருக்கிறாங்க, ஒரு கூச்சல் சொன்னா அத்தனை மக்களும் கிளந்திருப்பாங்க. அப்ப இந்த அரசாங்கம் அதுக்கு பதில் சொல்லணும். MOH இல்ல PHA இல்ல அரச மினிஸ்டர்மார்ல இவன்டாஞ்சு அத்தனை சனம் முன்னுக்கு பின்னுக்கு கொடிய பிடிச்சி நிற்கும். அப்ப அரசாங்கம் அதுக்கு பதில் சொல்லணும். எனக்கு மனசுல விட போற ரோட்ல போகணும், ரோட்ல போகும் ஜனம், ரோட்ல போ மனசோட நான் கட்டி கொடுக்கேன், மனசுல கட்டி கொடுக்க தடுக்கிறாங்க. ரோட்ல நிக்க ஜனம் குடிய பிடிச்சிட்டு. எனக்கு ரெண்டே கேள்விதான். ரெக்கார்ட் பண்ணி எனக்கு அனுப்ப சொன்னதுக்கும் இந்த நான் கொடுத்த அனுமதி பத்திரம் சரியா இருக்குது என்றதை நான் வீடியோ காண்பிக்கிறேன். அதுக்கு பிறகு மீளாய்வு செய்ய சொன்னதுக்கும் இது முதல் கொடுத்ததா இப்ப கொடுத்த ஆண்டு கேட்டு இப்ப இவருக்கு என்ன சொன்னா? ரெண்டாவது விஷயம் என்ன சொன்னா, நான் அந்த வீடியோ சொல்றேன் அனுமதி பத்திரம் கிடைச்சிருக்குது, அனுமதி அதுக்கு பிறகு நான் தளத்துல அனுமதி பத்திரம் கிடைச்ச பிறகு எனக்கு இவ்வளவு சவால்கள் சந்திச்சேன், அந்த கோல் மிரட்டல சந்திச்சான்றத சவாலை சந்திச்சேன்னு சொன்னா. அதுக்கு பிறகு பாதுகாப்பு சம்பந்தமாக ஒரு சின்ன பிரச்சனை அதை நம்ம வெளியில சொல்றதுக்கு இந்த தளத்தை சொல்றதை விரும்பல. ஏண்டா அதுவும் சீக்கிரட்டா இருக்கட்டும், சந்தர்ப்பம் வரும்போது அதை நான் வெளியிடுவேன். அவரை சங்கரன் ஏற்றி கதைக்கிறீங்களா? இல்ல வேணும் எடுக்காது, ஏத்து கதைப்போம். செயற்பாடுகளை செய்ய சொல்லி நீங்க அழுத்தம் கொடுக்கிறாது, அது சட்டப்படி குற்றம். தயவு செய்து இதோட இந்த விளையாட்டுகளை விட்டுட்டு நீங்க உதவி செய்யணும் முடிஞ்சுன்னா நீங்க தனிப்பட்ட முறையில நீங்க இன்னும் அதை செய்து கொள்ளுங்க ஐயா. இப்படி இந்த அடுத்த ஒன்றில் நீங்க செய்யணும், என்ன அடுத்தவன் செய்யணும், செய்யாத குழப்புற நடவடிக்கையில ஈடுபடாங்க. தயவு செய்து
இது நான் உங்களுக்கு ஒரு ஒரு நன்றி இதோட சொல்றேன். இதை விட்டுட்டு நீங்க உங்களோட அலுவலை மட்டும் பாருங்க தயவு செய்து. மக்கள் இதில் வந்து என்னென்னா வன்னிமேந்தனே கோவப்படுறான், எடுத்தோடனே எல்லாம் கருப்பாடுன்னு சொல்கிறான். நான் மக்களே வந்து பல விடயங்களை கவனிச்சிருக்கிறேன். அவன் கதையில் ஏதோ ஒரு விதத்தில் அவன் என்கிட்ட சிக்கிவினும் அதில் நான் பிடிச்சிருவேன். இப்படி இவை மாதிரி கொஞ்சம் பேர் இன்னும் இருக்கணும். நான் தொடர்ந்தும் அவையோட கதைச்சு கொண்டான் இருக்கிறேன். நான் காட்டிக்கொள்ளையில். ஆனால் நீங்களும் தயவு செய்து விளங்கி கொள்ளுங்கோ. வண்டி சொன்னது சரியானதுன்னா கொஞ்சம் விட்டுட்டு விளத்திடுங்கோ. எங்களுக்கு தெரியும், எனக்கு ரெட்டை வடம் போட தெரியாது. புள்ளையண்டா புள்ள, சரியண்டா சரி. எனக்கு அந்த முதுகுல குத்துற விளையாடினா சரிப்பட்டு வராது. எனக்கு நீங்கள் பார்த்துருக்கலாம், வன்னிமேந்தனாக என்னோட நண்பன் சொல்லி போடலான்னுட்டவங்க என்னை போய் அவதூறு செய்ய நான் இதுக்காக செய்யலை. அதான் நான் செய்ய மாட்டேன். எனக்கு தேவை இந்த மக்கள் உண்மையாக பாவம் ஐயா. உண்மையாக அந்த அக்கா ஃப்ரெண்டு பாவம். அந்த இன்னொரு அக்கா ஒரு வேலை தெரிஞ்சு நான் முடிச்சா அப்படி சொன்னா, அக்கா உங்களுக்கு அக்கா சரியான சந்தோஷமாக்கா. எனக்கு உண்மையில ஒரு நாள் உங்களை நான் வந்து சந்திப்பேனக்கா உங்களோட இடத்துல. நான் கடவுளை மதிப்பான நம்புறேன். சந்திப்பேன் கூட காலைல வந்து கும்பிட்டு வருவேனக்கா. நான் என்னென்னா நான் முடிஞ்ச அப்புறம் சொல்கிறேன், இப்படியும் உறவுகள் இந்த மாதிரிலாம் இருக்கிறவன்றதுக்கு சான்று. அப்போ எனக்கு தான் துடிக்குதுன்னு பார்த்தா எனக்கு இல்லை. அந்த அக்கா சொன்ன ஒரே ஒரு சொல்லு, தம்பி நாங்கள் இங்கே வாழ்கிறதுக்கு காரணம் அவங்க தான் தம்பி. அவ்வளோதான், எந்த ஒரு கருத்தும் இல்லை. இன்றைய கூட ஃபோன் பண்ண அக்கா ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருக்கான பிரச்சனை இல்லை தம்பி. அக்கா மறு கதையே இல்லை. ஆனா மற்றது யோசிச்சு பாருங்க. என்ன கிருஷ்ணன் ஐயா, உங்களுக்கு தன்மையா நாங்கள் இதுல சொல்றோம். இனிமேல் பாட்டு எங்கண்ட விஷயங்களுக்குள்ள இதுக்குள்ள தலை போடாங்கோ. உங்கள்கிட்ட வேலையை பார்த்துட்டு நீங்க நல்ல ரெண்டு இணைச்சு நாங்கள் உங்களை நம்பி உங்களுக்கு பின்னாலே எல்லாம் நாங்கள் நின்று நாங்கள். ஆனா இனிமேலும் காலங்கள்ல ஐயா தன்மையா சொல்றோம், இதுக்குள்ள தலை போடாங்கோ. நீங்க தள்ளி விலகி போங்க. அவ்வளவுதான் நாங்க சொல்லுவோம். இது தன்மையா சொல்லிக்கிறாக்கு.